நான் சில நரோத்தம தாஸ் டாக்கூர்ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு அதில் இப்போ ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஜுகல பஜனை எப்படி பண்ணுறது, ஜுகல சொன்னால் ராதா கிருஷ்ணருக்கு சேர்ந்து பக்தி எப்படி பண்ணுறது. ஜுகல சரண சேவா ஜுகல சரண தேவா ಜುಗಲೈ ಮನೆರ ಪ್ರೀತಿ ಜುಗಲ ಕಿಶೋರ ರೂಪ ಕಾಮರತಿ ಗಣಭೂಪ ಮನೆ ರಹು ಓ ಲೀಲಾಕಿ ರೀತಿ. எப்போவுமே ஜுகல சரணம் சொன்னால் ராதா கிருஷ்ணருக்கு பாத சேவை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ராதா கிருஷ்ணருக்கு பாதம் தாமரை பாதம் தியானம் பண்ணுறது, மனசில் பிரீத்தி பிரேமம் அனுபு ராதா கிருஷ்ணருக்கு வேண்டி, ராதா கிருஷ்ணருக்கு அழகு சொன்னால் யுகல கிஷோரா குட்டி ராதை அல்ல, குட்டி கிருஷ்ணன் அல்ல. 16 வயசு கிருஷ்ணன் 15 வயசு ராதை, அப்படி கிஷோரா கிஷோரி. அவங்களுக்கு அழகு கோடிக்கணக்கான காமதேவன ரத்தி தேவிக்கு அரசன் போல இருக்காங்க. மனசில் எப்பவுமே இந்த லீலைகள் தான் இருக்குன்னு சொல்லி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு, பக்தர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தெக்கலை தெரியாது, தெக்கலை கூட பக்தர் சொன்னால் சாதாரணமாக இந்த குட்டிக்கு கோபால் வச்சுருப்பாங்க. கௌடிய வைஷ்ணவ குட்டி கோபாலுக்கு பூஜை பண்ணுறதல்ல. நம்ம ஆராதனை நம்ம பூஜை நம்ம இதெல்லாமே ராதா கோவிந்த் சொல்லுவோம். ராதா கோவிந்த் சொன்னால் 16 வயசு கிருஷ்ணன் 15 வயசு ராதை. இப்படி பேசும்போது நிறைய வடக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் குட்டி ராதை கொண்டு வந்துடுவான். இது குட்டி ராதை குட்டி இப்படி இல்லை. ஒருத்தருக்கு சொன்ன போனால் நான் மனசில் பெருசு தான் நினச்சிட்ருக்கேன், மனசில் பெருசு வெளியில் ஏன் சின்னது வச்சிருக்கு கண்டிப்பாக கேட்க மாட்டேன். சரியான முறையில் பஜனை புரியுது. நம்மவே பண்ணால் பைத்தியம் பிடிக்கும். நம்ம மனசு சொன்னது கேட்டால் மனசு பைத்தியம். எப்போவுமே நம்ம குருவர்கள் என்ன சொல்லியிருக்கு, ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, அதுபோல் வாழ்க்கையில் பக்தி பண்ணுறது, நம்மவே ஏதோ பண்ணுறது, பெரிய பக்தி காட்டுறது, இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. இது இங்கே இருக்கும்போது 5-10 வருஷத்தில் பைத்தியம் பிடிக்கும். இல்லை இந்த கோலோக்கா போக முடியாது. கோலோக்கா தாம யாருக்கு போகணும் ஆசை இருந்தால் உண்மையாக நேரடியாக ராதாகிருஷ்ணருக்கு சேவை. நம்ம ரூபானுக பக்தி சொல்லுவோம். ரூப கோஸ்வாமி சொன்னது ரொம்ப முக்கியம். ரூப கோஸ்வாமி சொன்னது நமக்கு புரியல சொன்னால் ஜீவ கோஸ்வாமி, நரோத்தம தாஸ் டாக்கூர், விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர், பக்திவினோத் டாக்கூர் அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. ரூப கோஸ்வாமி சொன்னது தெரியாமல் பக்தி பண்ணா அவர் சொன்ன பாதையில் போனா சொன்னார் ஒன்றும் நடக்காது. இப்போது சாதாரணமாக பக்திக்கு 64 அங்கங்கள் சொல்லியிருக்காங்க. பட்டு நம்ம கௌடிய வைஷ்ணவ தர்மத்தில் சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணமுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்போம். நமக்கு கௌராங்க மகாபிரபு கூட சொன்னது இதில் 5 முக்கியமானது. ಸಾಧು ಸಂಘ, ಸಾಧುಗೆ ஒரு சுத்த பக்தன்ಗೆ வழிகாட்டு சரணத்தில் இருக்கிறது எப்போவுமே. 2வது ஜபம் செய்யறது, நாம ஜபம். 3வது பாகவதம் கேட்கறது, ஹரிகதா கேட்கணும். 4வது மதுரா வாசம் சொன்னால் எப்போவுமே நம்ம மனசு உணர்வு இதயத்தில் பகவான் கிளியை நினைக்கிறது, பகவான் பார்த்து சிந்தனை பண்ணுறது. 5வது விக்கிரக ஆராதனை. விக்கிரக சொன்னால் இங்கே திருப்பி ராதா கோவிந்த் நம்ம வாங்கக்கூடாது, குரு சொல்லுவாங்க. இப்போ நம்ம முதலாவது சாது எடுத்திருக்கோம், சாது சொன்ன போல தான் நம்ம வாழ்க்கை கொண்டு போகிறது. என்ன இப்போது அந்த வீடுகளிலே அந்த ராதாகிருஷ்ணரை கொண்டு வர உள்ள நிலைமை இல்லை. நல்ல படம் வைக்கலாம். திருப்பி இதில் ரொம்ப முக்கியமானது ராதாகிருஷ்ணருக்கு தியானம் பண்ணுறது, ராதாகிருஷ்ணருக்கு லீலை சிந்தனை பண்ணுறது. நம்ம அதில் அவங்களுக்கு சேவை செய்யறது, மனசு வச்சு உடம்பு வச்சு புலன் வச்சு
எவ்வளோ முடியுது ராதா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது. இப்போது வேதத்தில் நிறைய வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கு. சில பேர் என்ன கிருஷ்ணா ருக்மிணி சத்யபாமா, பட் கௌடிய வைஷ்ணவ பஜனை சொன்னால் ராதா கிருஷ்ணர். இங்கே மெல்லமாக நம்ம எந்த நிலைமைக்கு வரணும்னு சொன்னால், நமக்கு ஒரு ஆச்சாரிய ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி மனஹ சிக்ஷாலே சொல்லிட்டு இருக்காங்க, ந தர்மம் ந அதர்மம். இந்த என்ன தர்மம் சொல்லி நீ போட்டு வச்சிருக்க, அது விடு, அதர்மமும் விடு. பிரஜே ராதா கிருஷ்ணர் பிரச்சூர் சேவா. பிரஜா பிருந்தாவனத்தில் பகவான் ராதா கிருஷ்ணருக்கு நிறைய சேவை இருக்குது. எப்போவுமே அவங்களுக்கு சேவை செய்கிறது, அவங்கள தாமரை பாதம் தியானம் பண்ணுறது, இப்படி ஒரு இது. இப்போ நமக்கு அதில் கூட ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த ராதா கிருஷ்ண லீலையில் கூட இப்போ சாதாரணமாக ராதா கிருஷ்ணர் பக்தர் சொன்னால், ராதா கிருஷ்ணர் நம்ம கிருஷ்ணன் புல்லான் குழல் ஊதும்போது மதன மோகன சொல்லுவோம். மதன சொன்னால் காமதேவனுக்கு கூட மோகத்தில் போட்டுடுவான். இப்போ கிருஷ்ணன் புல்லான் குழல் ஊதும்போது அந்த கோபி மஞ்சரி ராதை எல்லாம் ஓடுவான் கிருஷ்ணர் பக்கம். நம்ம அந்த கிருஷ்ணனுக்கு சரண் எடுப்போம். யார் புல்லான் குழல் ஊதிட்டு இருக்கான், யார் ராதா கோபிகள் கூட ராசலீலை பண்ணிகிட்ருக்கான். இதில் கூட ராதா பார்த்து நம்ம சரியாக நினைக்கணும். ராதா சொன்னால் அந்த கோடிக்கணக்கான காமதேவருக்கு கூடுதல் அழகு வச்சு ஃபுல் உலகத்துக்கு யார் ஒரு மாதிரி மயக்கத்தில் தன் பக்கம் இழுத்திடுவான், அந்த கிருஷ்ணனுக்கு தன் பக்கம் இழுத்திட்டு இருக்கான். ராதை எப்படி இருப்பான், அந்த சரியாக புரியுது ராதை யாரு சொல்லி. சும்மா ராது ராது என்ன ராது அம்மா ராதா அம்மா, இதெல்லாம் பைத்தியக்காரர் கூட்டம். ராதா அம்மா இங்கே சொல்லிட்டு இருக்கான். ராது எப்படி இருக்கான்னு சொன்னால், கோடிக்கணக்கான ரத்தி தேவி காமதேவனுக்கு மனைவிக்கு ராணி போல இருக்கான், அந்த ராதே. மதன மோகனா சொன்ன ஃபுல் உலகத்துக்கே மோகத்தில் போடுறது, அந்த ஆத்மிக காமதேவனுக்கு மோகத்தில் போட்டுடுவா அந்த ராதாராணி. அவ்வளோ அழகு, அவ்வளோ சேவை, அவ்வளோ பிரேமம். கிருஷ்ணனுக்கு 100 கோடி கோபிகள் எந்த சுகம் கொடுக்க முடியாது, எந்த திருப்தி கொடுக்க முடியாது அந்த ராதே. ராதே இல்லாமல் கிருஷ்ணன் வாழ்க்கை இல்லை. அந்த மாதிரி என்ன கிருஷ்ணனுக்கு யார் ஆனந்தினி சக்தி, கிருஷ்ணனுக்கு உயிர், அந்த ராதே நம்ம எவ்வளோ மதிப்பு வைக்கணும். அதுக்கு வேண்டிதான் ஸ்ரீமத் பாகவதமில் முதல்ல கிருஷ்ணலீலைக்கு முன்னாடி கிருஷ்ணருக்கு வேறு எல்லா அவதாரங்களும் சொல்லியிருக்காரு. சொன்னால் கிருஷ்ணனுக்கு அந்த விஷயம் புரியறதுக்கு வேண்டி. கிருஷ்ணன் ஒரு சாதாரண நம்ம எதை இது அதே போல அந்த கிருஷ்ணனுக்கு யார் திருப்தி கொடுத்துட்டு இருக்கான், ஆனந்தினி சக்தி, அந்த ராது. நம்ம சரியான முறையில் புரியணும் அவங்கள பார்த்து. அதான் அவங்களுக்கு தியானம் பண்ணணும், அவங்களுக்கு பூஜை செய்யணும். இதே போல் நம்ம கூடுதல் மதிப்பு கொடுக்கறது ராதா கொண்டுಗೆ. நமக்கு உயர்ந்த இடம் ராதா கொண்டு. பிருந்தாவனத்துக்கு மேலே கோவர்தனம், கோவர்தனுக்கு மேலே ராதா கொண்டு. என்ன இருக்குது ராதா கொண்டில்? காலமே 10:40 சொல்லலாம். முதல் மத்தியானம் 3:30 வரை ராதா கிருஷ்ணர் விசேஷமான லீலை பண்ணிட்டு இருக்காரு. இதில் கௌடிய சம்பிரதாய விட்டு வேறு யாருக்கு அங்கே என்ட்ரி கிடையாது. இந்த லீலையிலே நம்ம என்ட்ரி ஆகிறது மஞ்சரி சொன்னால். அதிலே கூட லலிதானந்த கொஞ்சம் நம்ம லலிதா தேவிக்கு குரூப் உள்ள மஞ்சரிகள். அப்போது லலிதா தேவி கருணை எவ்வளோ இருக்கணும். நம்ம லலிதா கொஞ்சத்தில் என்ட்ரி ஆகிறதுக்கு இங்கே ராதாகிருஷ்ணருக்கு கூடுதல் லலிதா ஃபஸ்ட் என்ட்ரி கொடுக்கணும். அந்த லலிதானந்த கொஞ்சத்தில் அனங்க மஞ்சரி, ரூப மஞ்சரி தான் நமக்கு சேவை சொல்லி கொடுப்பாங்க, நமக்கு சேவை கொடுப்பாங்க. இப்போ இவங்களும் 3 பேரும் எவ்வளோ முக்கியமானது. இப்படி பஜனை சரியாக புரியணும். நம்ம பக்தி ஒரு டைப்பு, பகவானுக்கு கூடுதல் பக்தர் கருணை கூடுதல் வேணும். பக்தர் கருணை கூடுதல் வேணும். யோசனை பண்ணி பாருங்கள். சுத்த பக்தர் கருணை
நம்ம போலே பாவமுள்ள பக்தர் சங்கம் பண்ணுறது, இது இந்த உலகத்தில் உள்ள இனி பற்றுதல் ஆசைகளை விடுறது. நம்ம ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு தியானம் பண்ணுறது, நம்ம அனுபவ ராதாகிருஷ்ணர் பக்கம் நம்ம இப்படி நமக்கு நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய வாட்டி நமக்கே ஏமாற்றிட்டு இருக்கோம். பிரச்சாரத்தின் பேரில் கோசாலை, கோயில், இப்படி ஏதேதோ நம்மவே ஒரு ஐடியாக்களை போட்டு நம்ம பஜனை என்ன நம்ம பண்ணுங்க, பகவானுக்கு சம்பந்தமானது என்ன பண்ணால் கூட நம்ம பக்தி கூடணும், நம்ம நாம ஜபம் கூடணும், பகவான் தியானம் கூடணும். இல்லை பிரயோஜனம் இல்லை. ஹரி போல் தண்டோத்தனா.